தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடக்கும் அரசாங்கத்துல 4 சிறந்த திட்டங்கள், நிறைய திட்டம் இருக்கு, 4 மட்டும் சொல்றேன். முதல் திட்டம், உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் வருதா உரிமை தொகை? அந்த 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யுக்தி, நல்ல பொருளாதார யுக்தி. ஏன்னா அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மற்றவங்க எல்லாம் கொச்சப்படுத்தலாம், அவங்க மேற்தட்டுல இருக்கவங்க கொச்சப்படுத்தலாம். ஆனா அதை கொச்சப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சொட்டு நீர் பாசனம் மாதிரி. ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது சொட்டு நீர் பாசனம் மாதிரி. தண்ணி வேஸ்ட் ஆகாம எப்படி செடிக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்றோமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது சொட்டு நீர் பாசனம் மாதிரி. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு நாளைக்கு கசாப் படிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேண்டிய டெய்லர் கிட்ட போய் ஏதாவது சின்ன துணி மணி தைச்சிக்குவீங்க. எங்க செலவு பண்றீங்க? வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. 20 வீடு ஒரு பகுதியில் இருக்குன்னா அன்னைக்கு அந்த மாசம் 20,000 ரூபாய் அந்த ஊர்ல தானே செலவு பண்றோம். அந்த பொருளாதாரம் தானே வளருது. நீங்க 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு பம்பாயில போய் பங்கா வாங்குறீங்க, இல்ல டெல்லியில போய் ஏதாவது வாங்குறீங்களா, இல்ல லண்டனுக்கு போறீங்களா? கிடையாது. அந்த 1000 ரூபாய் உங்க வீட்டை சுத்தி தான் நீங்க செலவு பண்றீங்க. அதனால பொருளாதாரம், லோக்கல் பொருளாதாரம், அந்த சுத்து வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது. இதை கொச்சைப்படுத்தவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது, அடித்தட்டு மக்களுடைய கஷ்டமும் தெரியாது. அத்தகைய அரசாங்கம் தான் மத்தியில இருக்கு. இந்த 1000 ரூபாய் தொடரணும்னா, இந்த உரிமை தொகை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்கவே சின்னம் கை சின்னம்.